ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கும் 2 பேர் காசநோயால் இறந்து போவதாக ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன. உலக காசநோய் தினமான இன்று காசநோயை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இதோ. டிபி என்று அழைக்கப்படும் காசநோய் உலகின் மிக கொடிய நோய்களில் ஒன்று. டிபி என்ற டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா நுண்கிருமிகளால் காற்றின் மூலம் வேகமாக பரவும் இந்நோய் பொதுவாக நுரையீரலை பாதிக்கும் என்றாலும் மூளை, சிறுநீரகம், முதுகெலும்பு ஆகியவற்றையும் பாதித்து நம்மை மரணமடையச் செய்கிறது. நுரையீரல் காசநோய் தொற்று ஏற்பட்ட ஒருவர் இருமும் போதும், பேசும் போதும் அல்லது உமிழ்நீரை துப்பும் போதும் வெளியேறும் கிருமிகளால் மற்றவர்களுக்கு விரைவாக இந்த நோய் பரவுகிறது. தொடர்ந்து சளி இருப்பது, எடை குறைவு, காய்ச்சல், நெஞ்சுவலி, இரவில் வியர்வை, கால் கைகள் பலம் குன்றுதல் போன்றவை இந்த நோய்க்கான அறிகுறிகள். இந்த நோயால் பாதிக்கப்படுபவர்களில் பெரும்பாலானோர் ஏழை நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கு 2 பேர் காச நோயால் இறந்து போவதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, நைஜீரியா மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட 22 நாடுகளில் காசநோயால் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. மேலும் இந்நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பூசிகளும் மருந்து மாத்திரைகளும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர் சிகிச்சை பெற்று வந்தால் விரைவில் குணமடையலாம். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் பரவாமலும் தடுக்கலாம். நலமுடன் வாழ்வோம், நாட்டு நலன் காப்போம். சத்தியம் செய்திகளுக்காக செய்திக்குழுவுடன் அகிலன்.